வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரயில்வே ஸ்டேஷன் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா வண்டலூர்லைங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸ்டாக. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து தேடுறதே பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை பஸ் ஸ்டாப்போ நியர்பை ஆக்சிஸில் அதிகபட்சமான பர்சன் வந்து கேட்குறது நமக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் இருக்குங்க. ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி கேட்பாங்க. வாட்டர் லாகிங் இல்லாத இடமா எனக்கு வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இது. மேலும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளாட்டாக வேணும் ஒரு ஆஃப் கிரவுண்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் 500 மீட்டரில் 22க்கு 54, அதுவும் நார்த் ஃபேஸிங்கில் கிடச்சிருக்குங்க. ஈஸ்ட் நார்த் தான் நிறைய பேர் கேட்பாங்க. நமக்கு வந்து நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி, லோனுக்கும் போய்க்கலாம், உங்களுக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் தரலாம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 7000 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இது ஃபைனல் ப்ரைஸாக நான் வந்து பார்த்தோம்னா ஒரு 80 லட்சத்துக்கு உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். ஸோ 80 லட்சம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு 6730 ரூபா வரும். ஸோ அதை வந்து 30 ரூபா நம்ம வந்து குறைச்சி கூட கேட்கலாம். 6700 ரூபா ஃபைனலாக நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் வந்து என்கொயரி பண்ணி பார்க்கலாம். அந்த ஏரியாவில் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோன்னா நம்மக்கிட்ட இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுவும் 7000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் பெரிய பீஸாக இருக்கும். 2000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்குது. ஸோ அது ரேட் குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், நம்ம இந்த பக்கத்தில் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் போய் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தால் மெயின் ரோடு வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பிரிட்ஜ் இருக்குது இல்லையா, அந்த பிரிட்ஜு கிட்ட போயிடலாம். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போயிட்டு ஒரு 100 மீட்டர் ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு ரைட் எடுத்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் சர்வீஸ் ரோடு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம். அதிகபட்சமாக 500 மீட்டர் தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு. அதுக்கும் சிஎம்டிஏ அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. இந்த சரௌண்டிங்கில் இது பெஸ்ட்டு ரேட்டு தான். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கார்டன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்ன ரேட்டு இதுக்கு முன்னே போயிடுச்சுன்னு சொல்லி. இப்போது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க 8800 ரூபாய்க்கு. அது ஏதோ ஒரு எமர்ஜென்சி எனக்கு அந்த இடத்துல தான் வேணும்னு சொல்லி வாங்கினாங்க, அந்த ரேட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த ரேட்டு தான் வரும். இப்போது அதே டிஸ்டன்ஸில் இதுவும் பார்த்திங்கன்னா ரேட் வந்து கண்டிப்பாக க்ரோத் ஆகிடும். ஏன்னா அங்கே வேக்கண்ட் லேண்டே இல்லை, அதனால் ரேட் அதிகமாகிட்டே போகுது. ஸோ வாங்க, நல்ல ப்ரைஸ் தான் நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். நம்மள்த பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அந்த மேலே வச்சு பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. நம்முடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் பார்த்திங்கன்னா வந்து அட்வான்ஸ் பண்ணி பேப்பர் எடுத்து வச்சுருக்காரு. டைரெக்டாக அவங்க கூட பேசிக்கலாம். இங்கே போகிற ரேட்டு அது ஒர்த்தான ரேட்டான்றதை நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க. என்கொயரி பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போகலாம். இந்த ஏரியாவில் கூட என்கொயரி பண்ணலாம். நீங்கள் என்ன சார் ரேட்டு போகுதுன்னு என்கொயரி பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஓனர் என்ன ரேட் சொல்லியிருப்பாங்க, அது என்ன ரேட்டுக்கு இன்னொருத்தர் இது வந்து ஃபுல் அமௌண்ட் கட்டி வச்சுருக்காரு, இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் பார்த்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். நம்ம சொல்கிற ரேட்டு ஒர்த்தா இல்லையான்றது அப்புறம் தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னு பாருங்கள். கூகுள் லொக்கேஷன் அட்டாச் பண்ணுறேன். உண்மையாகவும் நேரடியாகவும் கூட நன்றி.